வணக்க மக்களே, சட்டமும் கேட்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? அதாவது அண்ணாமலைக்கு இந்த தொகுதியா பாஜகவின் 27 வேட்பாளர் பட்டியல் காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? தமிழக அரசியலிலே ஒரு திடீர் திருப்பமா வாங்க வெடிவை மூலமாக கண்டலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதியானது தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளுமே ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் அதற்கான வேலைகளை அனைத்து கட்சிகளும் பம்பரம்பல் சுழன்று செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் ஆளும் கட்சியான திமுக அரசு தனது கூட்டணியை வலுவாக வைத்திருக்கும் நிலையில்தான் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டது. அதற்கு எதிராகத்தான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் கூட தனது கூட்டணியை பாஜகவுடன் வைத்த நிலையில்தான் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டார். இந்த இரு திராவிட பெருக்கட்சிகளான அதாவது அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடை உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில்தான் அடுத்த கட்டமாக தனது பரப்புரையை தொடங்க இருக்கும் நிலையில்தான் தமிழக அரசியலே ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில்தான் அந்த 27 தொகுதி பட்டியலில் வேட்பாளர் பெயர்களில் அண்ணாமலை பெயர்கள் அவர்கள் இருப்பதாக கூறிவிடும் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அந்த வகையில்தான் இந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான களமானது சூடுபிடிக்கும் நிலையில்தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் 27 வேட்பாளர்களின் முதற்கட்ட பட்டியல் இன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது என்னவென்றால் இதற்கான வேட்பாளர் தேர்வையெல்லாம் இறுதி செய்யும் வகையாகத்தான் மாநில நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்தவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் இன்று சென்னை வர இருக்கிறார். அதாவது பியூஷ் கோயல் அவர்கள் சென்னை வரும் நிலையில்தான் காலை 10 மணி அளவில் சென்னை வருகிறாராம். இது கட்சியின் தலைமையான கமலாயத்தில் நடைபெற்ற இந்த இறுதி கூட்ட பேச்சுவார்த்தை என்பது பிறகு ஒரு அதிகாரப்பூர்வ பட்டியலெல்லாம் வெளியிடப்பதாக கூறப்படுகிறதா. குறிப்பாக சொல்லப்போனால் கோவை வடக்கு தொகுதியில் தமிழக பாஜகவின் முக்கியமான அண்ணாமலை அவர்கள் போட்டியிடக்கூடும் என்ற தகவல் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு கோவை வடக்கு தொகுதியை கொடுத்தால் கண்டிப்பாக அண்ணாமலைகள் வெற்றி வகை சூட அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படும் செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழகத்திலே அண்ணாமலை அவர்கள் பாஜக காலூன்ற வேண்டும் நிலைப்பாட்டில்தான் பாஜகவின் வாக்கு வங்கியை சதவீதத்தை உயர்த்தி காட்டியவர் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது தமிழகத்திலே பாஜகவிற்கு 12% என்பது வாக்குவதிகம் அதிக அளவில் காணப்பட்ட நிலையில்தான் பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்தான் அண்ணாமலை அவர்கள் சற்று அதாவது சில காலங்கள் விலகி இருப்பது என்பது அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அண்ணாமலை வரைய பிறகு அதிமுகவின் கூட்டணியான பாஜக என்பது தமிழகத்தில் கண்டிப்பாக காலூன்று அணைத்தால் கண்டிப்பாக வாய்ப்பில்லை என்றுதான் கூறப்படுகிறதா. அண்ணாமலை தான் பாஜகவிற்கு தமிழகத்திலே காலூன்ற வேண்டும் என்று நினைப்பவர் என்றாலும் அவர் கண்டிப்பாக பாஜகவிற்கு மிக முக்கியமான முகமாக பார்க்கப்படும் சூழல்தான் தமிழக அரசிலே உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் கண்டிப்பாக இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் அண்ணாமலை அவர்களுக்கு வேட்பாளர் தொகுதி பட்டியலில் கண்டிப்பாக அவர் பெயர் இடம்பெற வேண்டும் என்று பாஜக தலைமை கூறியிருப்பதாகவும் அதற்கான வேலைகளை பியூஷ் கோயல் அவர்கள் செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் அதாவது இன்று மாலைக்குள் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட என்பது கண்டிப்பாக தெளிவாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடும் என்றுதான் ஊடகங்கள்லாம் செய்திகள் அரசியல் வட்டாரங்கள் பேசப்படும் செய்தியாக பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நன்றி, வணக்கம்.